வடசென்னையை ஆட்டி படைத்து வந்த காக்காத்தோப்பு பாலாஜி யார்? கடந்த 20 ஆண்டுகளாக என்ன செய்து வந்தார்? எப்படி காவல்துறையிடம் சிக்கினார் என்பதை இப்போது பார்க்கலாம். சென்னை பிராட்வே காக்காத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவரின் மகன் பாலாஜி. 9ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருக்கும் இவர் பள்ளி பருவத்தின் போதே சிறு சிறு அடிதடி போன்ற பிரச்சனைகளை செய்திருக்கிறார். தன்னை ரவுடியாக காட்டிக்கொள்ள அவர் சிறு வயதிலிருந்தே சிறு சிறு குற்ற செயல்களில் ஈடுபடத் தொடங்கியுள்ளார். பொதுமக்கள் பாலாஜியை பார்த்தாலே பயம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கில் முதல் முறையாக ரவுடி தாமுவின் அண்ணன் புஷ்பாவை முதல் முறையாக காக்காத்தோப்பு பாலாஜி திட்டம் தீட்டி கொலை செய்தார். பின்னர் யார் பெரியவன் என்ற நோக்கில் செயல்பட்டு வந்த காக்காத்தோப்பு பாலாஜி வடசென்னையை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டார். இதற்கு தடையாக இருந்த ரவுடி சதீஷ் என்பவரை 2009ஆம் ஆண்டு கொலை செய்தார். அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு பிராட்வேயில் வீட்டின் மேற்கூரையை உடைத்து உள்ளே இறங்கி பில்லா சுரேஷ் என்பவரை மனைவி கண்முன்னே வெட்டி படுகொலை செய்தார். அடுத்த சில மணி நேரத்திலேயே விஜய் என்ற விஜயகுமாரையும் காக்காத்தோப்பு பாலாஜி தரப்பு கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. வடசென்னையில் நடந்த இந்த இரட்டை கொலை சம்பவத்தால் இப்போது வரை காக்காத்தோப்பு பாலாஜி என்றாலே அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைகின்றனர். இதன் பின்னர் புஷ்பா திரைப்பட பாணியில் செம்மரக் கடத்தல் தொழிலில் இறங்கினார் காக்காத்தோப்பு பாலாஜி. அடுத்து வடசென்னையை ஆட்டிப்படைக்கும் சம்போ செந்திலுக்கும் காக்காத்தோப்பு பாலாஜிக்கும் இடையே யார் பெரியவன் என்ற போட்டி சமீப காலமாகவே நடந்து வந்தது. இதற்காக மாறி மாறி தாக்குதல் சம்பவங்களும் நடைபெற்று வந்திருக்கின்றன. அந்த வகையில் கடந்த 2021ஆம் ஆண்டு தேனாம்பேட்டையில் வழக்கு ஒன்றில் ஆஜராகிவிட்டு ரவுடிகளான சிடி மணி மற்றும் காக்காத்தோப்பு பாலாஜி ஆகியோர் காரில் சென்ற பொழுது தேனாம்பேட்டை அருகில் வைத்து நாட்டு வெடிகுண்டை காரின் மீது சம்போ செந்தில் வீசினார். இதில் அதிர்ஷ்டவசமாக இருவரும் உயிர் தப்பினர். போலீசாரின் கிடுக்குப்பிடி காரணமாக கடந்த சில வருடங்களாக நேரடி சம்பவத்திற்குள் நுழையாமல் திட்டம் மட்டும் போட்டு கதையை முடிக்கும் தொழிலையே காக்காத்தோப்பு பாலாஜி செய்து வந்ததாகவும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் வியாசர்பாடியில் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது கார் ஒன்றை சோதனை செய்த போது காக்காத்தோப்பு பாலாஜி அதில் இருந்திருக்கிறார். போலீசாரை கண்டதும் தப்பி ஓட்டம் பிடித்ததாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. அப்போது புதரில் மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை வைத்து போலீசாரை நோக்கி சுட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து காக்காத்தோப்பு பாலாஜியை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். கொல்லப்பட்ட அவர் மீது 5 கொலை வழக்குகள், 15 கொலை முயற்சி வழக்குகள், 10க்கும் மேற்பட்ட ஆட்கடத்தல் மற்றும் வெடிகுண்டு வீசிய வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன.